வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சோர்ஸ் ஒரு ஆன்மீக சொற்பொழிவோட குறிப்புகள். இதோட தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. புதிய பொற்காலத்துக்கான பெரும் ஒப்பந்தம். ஆமா, கேக்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் டீல் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இது ஒரு ஆன்மீக ஒப்பந்தம். நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த குறிப்புகளை படிச்சப்போ எங்களுக்கும் நிறைய கேள்விகள் வந்தது. இதுல மகாமலிவான ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. ம். ஒரே ஒரு பிறவில செய்யற ஒரு விஷயத்துக்கு 21 பிறவிகளுக்கான ஸ்வர்க்கம் பரிசா கிடைக்குமா? இது இது எப்படி சாத்தியம்? இந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனைகள் என்ன? கண்டிப்பா. அப்புறம் இந்த மாற்றத்துக்கான சரியான நேரம்னு சொல்லப்படுற புருஷோத்தம் சங்கம யுகம்னா என்ன? வாங்க இந்த முழு கான்செப்டையும் ஒன்னொன்னா பிரிச்சு பாப்போம். நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய வாக்குறுதிய மையமா வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது, இந்த ஒரே ஒரு இறுதி பிறவியில மட்டும் நீங்க தூய்மையா இருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் அரசாட்சிய தர்றேன் அப்படின்னு தந்தை வாக்குறுதி கொடுக்கறதா இந்த சோர்ஸ் சொல்லுது. ஓ, இதுல இருக்கிற தூய்மைங்கிற வார்த்தைக்கும் தந்தைங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஒப்பந்தத்தோட முழு படமும் நமக்கு கிடைக்கும். சரி. அப்போ அந்த ஒப்பந்தத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். மிகவும் மலிவான ஒப்பந்தம்னு சொல்றாங்களே, அதோட நிபந்தனைகள் என்ன? முதல்ல இந்த தூய்மைங்கிற வார்த்தைய கொஞ்சம் விரிமா சொல்லுங்களேன். அது வெறும் உடல் ரீதியான விஷயமா? இல்லவே இல்ல. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இங்க தூய்மை அல்லது புனிதம்னு சொல்றது 3 நிலைகள்ல இருக்கணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. 3 நிலைகளா? ஆமா. எண்ணம், அதாவது மன்சா, சொல், அதாவது வாச்சா, மற்றும் செயல், அதாவது கர்மனா. ஓ, அப்போ நீங்க நினைக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் 3மே தூய்மையா இருக்கணும். சரியா சொன்னீங்க. இதுல முக்கியமா கெட்ட எண்ணங்கள் மனசுல நுழையவே கூடாதுன்னு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம். கெட்ட எண்ணங்கள் வரவே கூடாதுங்கிறது அது நடைமுறைக்கு சாத்தியமா? கோபம், ஆசை இதெல்லாம் மனுஷனோட இயல்புன்னு தானே நம்ம பாக்குறோம். நல்ல கேள்வி. இந்த சோர்ஸ் அதையும் விளக்குது. அது மனுஷ இயல்புதான். ஆனா தெய்வீக இயல்பு அது இல்லைன்னு சொல்லுது. ஆ, இந்த இயல்பை மாத்துறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமே போடப்படுது. இதுல 5 விகாரங்கள் அப்படின்னு ஒரு பட்டியலே கொடுக்கறாங்க. 5 விகாரங்களா? அது என்னென்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது 5யும் தான் ஆன்மாவோட உண்மையான எதிரிகள்னு சொல்றாங்க. குறிப்பா காமம் மகா சத்ரு, அதாவது காமமே மிகப்பெரிய எதிரின்னு அழுத்தமா சொல்லப்படுது. அப்போ இந்த 5யும் ஜெயிக்கிறவங்க தான் உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க தான் ஜெகஜீத், அதாவது உலகத்தை வென்றவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. ஓகே, எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்கள ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவா? வெறும் மனக்கட்டுப்பாடு போதுமா? அங்கதான் யோக பலம்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. யோக பலம்? ஆமா, அதாவது இது வெறும் உங்களுடைய தனிப்பட்ட மனோபலத்தால மட்டும் செய்யற விஷயம் இல்ல. தந்தைய, அதாவது சிவபாபாவை புத்தியால நினைவு கூறுவதன் மூலம் ஒரு சக்தி கிடைக்குதாம். அந்த சக்தி தான் யோக பலம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. உங்க போன்ல சார்ஜ் தீர்ந்துடுச்சுன்னா நீங்க வெறும் போனை பார்த்துக்கிட்டே இருந்தா சார்ஜ் ஏறாது இல்லையா? ஆமா, பவர் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் பல பிறவிகளா பாவங்கள் செஞ்சு சக்தி இழந்த ஆன்மா பரமசக்தி மூலமான தந்தையோட நினைவுல இணையும் போது அந்த பாவங்கள் அழிஞ்சு சக்தி ஏறுதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. அப்போ இந்த தமோ பிரதான்ல இருந்து சதோ பிரதானா மாறறதுங்கிறது ஒரு துருப்புடிச்ச இரும்பு தங்கம் மாதிரி பளபளப்பா மாறுற மாதிரி ஒரு முழுமையான மாற்றம்னு சொல்லலாமா? அருமையான உதாரணம், சரியா சொன்னீங்க. தமோபிரதான்னா துருப்புடிச்ச சக்தி இல்லாத தூய்மையற்ற நிலை. சதோபிரதான்னா 100% தூய்மையான சக்தி நிறைந்த தங்கமான நிலை. சரி, இந்த முழுமையான மாற்றத்தை அடையறதுக்கு தான் யோக பலம் ஒரு கருவியா பயன்படுது. ஆமா, ஆனா ஏன் இந்த ஒப்பந்தம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது? இதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஏன் இந்த ஆஃபர் இல்ல? இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் காலம் இருக்கா? நிச்சயமா. அங்கதான் புருஷோத்தம் சங்கம யுகம்ங்கிற ரொம்ப முக்கியமான கருத்து வருது. புருஷோத்தம் சங்கம யுகம். ஆமா, இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தாலே அர்த்தம் புரியும். புருஷ் பிளஸ் உத்தம், அதாவது உத்தமமான மனிதர்கள். சங்கமம்னா 2 விஷயங்கள் சேரும் இடம். யுகம்னா காலம். ஓ, அதாவது சாதாரண மனிதர்கள் உத்தமமான மனிதர்களாக, அதாவது தெய்வங்களாக மாறும் ஒரு சிறப்பான காலகட்டம் இது. இந்த யுகம் இரும்பு யுகமான கலியுகம் முடிவடைவதற்கும் பொற்காலமான சத்திய யுகம் தொடங்குவதற்கும் இடையில் இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த காலகட்டம்னு இந்த சோர்ஸ் விவரிக்குது. ஓ, இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி.
பழைய உலகம் அழிஞ்சு புது உலகம் உருவாகிறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குறுகிய காலம். கரெக்ட். இந்த நேரத்துல தான் இந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது. சரியா சொன்னீங்க. மரணலோகத்தின் அழிவு முன்னால் நிற்கிறது, அமரலோகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த மூலத்துல ஒரு வரி வருது. அப்படியா? ஆமா, இத மகாபாரத போரோட ஒப்பிடுறாங்க. அந்த போருக்கு பிறகு ஒரு புதிய சாம்ராஜ்யம் உருவான மாதிரி இந்த உலக அழிவுக்கு பிறகு ஒரு புதிய தெய்வீக உலகம் உருவாகும். அந்த உலகத்துக்கான தகுதியான ஆத்மாக்களை தயார் செய்யற காலம்தான் இந்த சங்கம யுகம். ஓ, இந்த நேரத்துல தான் தந்தையே நேரடியா வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதா சொல்லப்படுது. இங்கே தந்தை அல்லது பாபான்னு சொல்றது யார? அது ஒரு தனி நபரா இல்ல ஒரு சக்தியா? இந்த சோர்ஸ்ல பாப்தாதான்னு ஒரு வார்த்தை வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமான விளக்கம். இந்த தத்துவத்தின்படி சிவன் அல்லது சிவபாபாங்கிறது நிராகார், அதாவது உருவமற்ற ஒளி புள்ளியான ஒரு ஆன்மா. ம், அவர்தான் பரமாத்மா அல்லது தந்தை. ம். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனித உடலை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதர் தான் பிரம்மா. ஓ, அப்போ சிவன் வந்து பிரம்மா உடம்பு மூலமா பேசுறாரா? ஆமா, பேசுறது சிவபாபா, ஆனா பிரம்மாவின் உடல் மூலமா பேசுறார். அதனால சிவன் பாப் மற்றும் பிரம்மா தாதா ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த இணைந்த வடிவத்தை தான் பாப் தாதான்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஞானம் தெரியாதவங்க? அவங்க எல்லாரும் அறியாமைங்கிற தூக்கத்துல இருக்கிறதா இந்த குறிப்புகள்ல சொல்லப்படுது. இது ரொம்ப ஆழமான கான்செப்டா இருக்கு. சரி, ஒருத்தர் இந்த ஞானத்தை ஏத்துக்கிட்டா அத மத்தவங்களுக்கு எப்படி சொல்றது? நல்ல கேள்வி. ஏன்னா இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்களே. நீங்க பாவ ஆத்மா தூய்மையாகன்னு சொன்னா கோபம்தான் வரும். ஆமா, கண்டிப்பா. இதை எப்படி பக்குவமா சொல்றதுன்னு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? அருமையான கேள்வி. இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான உத்திகளை இந்த சோர்ஸ் சொல்லுது. அதுல ஒண்ணுதான் பாம்பும் சாக வேண்டும் தடியும் உடையக்கூடாதுங்கிற பழமொழி. ஓ, அந்த பழமொழியா? ஆமா, அதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிடணும், ஆனா கேட்கறவங்க மனசு புண்படக்கூடாது. அவங்களோட ஈகோவை தொடாம உண்மையை புரிய வைக்கணும். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. இன்னொரு உதாரணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. எலி எப்படி வலி தெரியாமல் கடிக்கிறதோ அப்படி ஒரு யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அப்படியா? ஆமா, அதாவது தூய்மையா மாறுறதுங்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பெரிய பரிசுங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும். ஓகே, ஓகே. நீங்க இப்படி இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு பயமுறுத்தி சொல்றதை விட, இப்படி மாறுனா எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம், 21 பிறவிகளுக்கு நீங்க தான் ராஜாராணியா இருப்பீங்கன்னு சொல்லி அந்த பாதையை அவங்களே விரும்பும்படி செய்யணும். அப்போ இது ஒரு விதத்துல மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஒரு பொருளோட பயன்களை அழகா சொல்லி வாடிக்கையாளரை வாங்க தூண்டுற மாதிரி. ஒரு விதத்துல அப்படிதான் சொல்லலாம். இதுக்கு என்ன கருவிகளை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கருவிகள்? கண்காட்சிகள், அதாவது பிரதர்சனம், ஒரு சிறந்த வழின்னு பரிந்துரைக்கப்படுது. குறிப்பா 2 படங்கள் ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்படுது. ஒன்னு லக்ஷ்மி நாராயணனோட படம், சரி. இன்னொன்னு 84 பிறவிகளின் ஏணி படம். 84 பிறவிகளின் ஏணியா? ஆமா, அந்த ஏணி படத்தை காட்டி ஒரு ஆன்மா எப்படி சத்தியயுகத்துல 100% தூய்மையா சத்தோப்பிரதானன்னா இருந்து படிப்படியா திரேதா துவாபர கலியுகங்கள்ல பிறவிகள் எடுக்க எடுக்க அதோட சக்தி குறைஞ்சி துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி தமோப்பிரதானா ஆகிடுதுன்னு விளக்க முடியும். ஓ, விஷுவலா காட்டும்போது சுலபமா புரியும் இல்லையா? ஆமா. ஓ, நாம இப்ப கடைசி கட்டத்துல இருக்கோம், இப்ப திரும்ப சார்ஜ் ஏத்திக்க வேண்டிய நேரம்னு அவங்களுக்கே புரியும். அப்போ நோக்கம் அவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுறதில்ல, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது தான். சரியா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போ இந்த ஒப்பந்தத்தை ஒருத்தர் முழுசா ஏத்துக்கிட்டு இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றிட்டா அவங்களுக்கு கிடைக்கிற இறுதி பரிசு என்ன? அவங்க எப்படி மாறுவாங்க? அவங்க லக்ஷ்மி நாராயணனை போல தெய்வங்களா மாறி சத்தியயுகத்துல தெய்வீக சுயராஜ்யத்தை அடைவாங்கன்னு சொல்லப்படுது. தெய்வீக சுயராஜ்யம். ஆமா, அதாவது அவங்க தான் அந்த புதிய பற்கால உலகத்தோட முதல் ராஜா ராணியா இளவரசன் இளவரசியா இருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயங்களை விவரிக்கிறதுக்கு 3 அழகான சம்ஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது என்னென்ன வார்த்தைகள்? சர்வ குண சம்பன்னர், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? சர்வகுண சம்பன்னர்னா எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்தவங்க. சம்பூர்ண நிர்விகாரினா இந்த 5 விகாரங்களும் துளிக்கூட இல்லாதவங்க. ம், மரியாதா புருஷோத்தம்னா எல்லா விதத்திலும் மரியாதைக்குரிய உத்தமமான மனிதர்கள். இது மனித நிலையோட உச்சகட்ட பரிணாம வளர்ச்சியா இந்த தத்துவத்துல பார்க்கப்படுது. வாவ்.
இதுல விஷ்ணுவோட 4 கைகளை பத்தி ஒரு விளக்கம் வருது. அதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளக்கம். நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இருக்கு. பொதுவா விஷ்ணுவுக்கு 4 கைகள் இருக்குன்னு நம்ம புராணங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த சோர்ஸ் படி விஷ்ணுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆண் தெய்வம் இல்ல. அப்போ அது லக்ஷ்மி மற்றும் நாராயணன் 2 பேரோட இணைந்த ஒருங்கிணைந்த தெய்வீக வடிவம். ஓ அப்படியா? ஆமா, அதுல 2 கைகள் லக்ஷ்மியோடது, மத்த 2 நாராயணனோடது. அப்போ இந்த தத்துவத்தின்படி அந்த பொற்கால உலகத்தை ஒரு ஆண் மட்டும் ஆள மாட்டார். கரெக்ட். ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது ராஜாவும் ராணியும் சரிசமமா ஒரு தெய்வீக தம்பதியா சேர்ந்துதான் அந்த அரசாட்சியை நடத்துவாங்கங்கிறது இது குறிக்குது. அப்போ இந்த மூலத்தோட முக்கிய அறிவுரைகளை சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நம்ம லிசனர்ஸ் மனசுல பதியிற மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா. முதல் அறிவுரை, முகத்திலிருந்து எப்போதும் ரத்னங்களே வெளிப்படுத்த வேண்டும், கற்களை அல்ல. அதாவது நல்ல வார்த்தைகளையே பேசணும். ஆமா, உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்ததா, மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கணும். கடுமையான பயனற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. சரி. இரண்டாவது, இந்த இறுதிப் பிறவியில தூய்மையா இருக்கிறதுக்கு பிரதிஜ்யா, அதாவது சத்தியப்பிரமாணம் செய்யணும். இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறதோட முதல் படி இந்த உறுதிமொழிய மனசார எடுக்கிறது தான். அருமை. இறுதியா இந்த சோர்ஸ்ல ஒரு வரதானம், அதாவது ஆசிர்வாதம் மற்றும் ஒரு ஸ்லோகன், கோஷம் கொடுக்கப்பட்டிருக்கே, அதோட அர்த்தம் என்ன? அந்த ஆசீர்வாதம் இதுதான். எப்போதும் தயாராக, அதாவது எவரடியா இருந்து ஒவ்வொரு சூழ்நிலை என்ற தேர்விலும் முழுமையாக தேர்ச்சி பெற்று எப்போதும் மகிழ்ச்சியாக, எவர் ஹாப்பியா இருங்க. இதுல ஆழமான ஒரு செய்தி இருக்கு. ஆமா, வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் அதை ஒரு பிரச்சனையா பார்க்காம ஆன்மாவோட தகுதியை நிரூபிக்க வர்ற ஒரு தேர்வா பார்க்கணும். அப்படி தேர்வுக்கு எப்பவும் தயாரா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பயப்பட மாட்டானோ, அதே மாதிரி இவங்களும் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த கோஷமேடுதான். சரியான நேரத்தில் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துவதே மாஸ்டர் சர்வ சக்திமானாவதாகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, நாம எவ்வளவு ஞானம் கத்துக்கிட்டோம், எவ்வளவு சக்திகளை சேகரிச்சோங்கிறது முக்கியமில்ல. அதை சரியான நேரத்துல சரியான சூழ்நிலையில பயன்படுத்த தெரியணும். அப்படி பயன்படுத்துறவங்க தான் உண்மையான மாஸ்டர். ஆமா, அவங்க தான் சர்வசக்திவான். இது அறிவை செயலுக்கு கொண்டு வரதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூல ஆதாரம், ஒரு பிறவியில நாம கடைபிடிக்கிற தூய்மையான வாழ்க்கை முறை நமக்கு 21 பிறவிகளுக்கான தெய்வீக அரசாட்சியையே பரிசா தர ஒரு பெரும் ஒப்பந்தத்தை முன்வைக்குது. தந்தைங்கிற பரமசக்தியை நினைவு கூர்ற யோகபலத்தின் மூலியமா நம்மளோட 5 விகாரங்களை வென்று ஆன்மாவை துருப்பிடிச்ச இரும்புல இருந்து தங்கமா மாத்தி வரப்போற பொற்காலத்துக்கு தகுதி பெற முடியுங்கிறது தான் இதோட மையச் செய்தி. ஆமா, இது நம்ம லிசனர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. என்ன கேள்வி? இந்த சோர்ஸ்ல ஒரு இடத்துல தந்தை சொல்றதா ஒரு வரி வருது, டிராமா பிளான் படி நீங்கள் 21 பிறவிகளுக்கான உரிமையை பெற முடியும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்னு. ஆமா, நானும் கவனிச்சேன். ஒரு பக்கம் முயற்சி செஞ்சு தூய்மையாகி விகாரங்களை ஜெயிக்கணும்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச நாடகம், அதாவது டிராமா அப்படின்னும் சொல்லப்படுது. கரெக்ட். அப்போ எல்லாம் டிராமா பிளான் படி தான் நடக்குதுன்னா நம்மளோட தனிப்பட்ட முயற்சிக்கும் சுய தேர்விற்கும் இதுல என்ன பங்கு இருக்கு? இது ஒரு நல்ல சிந்தனை. இத பற்றி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.